இப்போ ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பிஸ்னஸ் பண்ணி ட்ரை பண்ணிருக்கீங்க. ஆனால் நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் வந்து இந்த 10ஆவதோடு படிச்சுட்டு வெளிநாடு போயிடுறாங்க. நீங்கள் வந்து பயானில் வந்துட்டு இறைவனை பற்றியும் திருக்குறானை பற்றியும் நபிகள் நாயகை பற்றியும் சொல்கிறீங்க. இந்த மாதிரி பிஸ்னஸில் முஸ்லீம் சமுதாயம் முன்னேறதுக்கு எதுவும் ஐடியா கொடுக்கலையா அப்படின்னு ஒரு கமெண்ட். இல்லை, நானே வந்து இன்னும் தெளிவாகலை வியாபாரத்தில். அந்த முறையோ அந்த ஒரு கம்பெனி எப்படி வளர்க்கணும், ஒரு நிறுவனத்தை எப்படி வளர்க்கணும், ஒரு நிறுவனத்தில் என்னென்ன குறைகள் வரும், அதை எப்படி சரி செய்யணும், ஒரு பிஸ்னஸ்னால் என்ன, அதில் என்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கும். எல்லாருமே இன்றைக்கி சக்ஸஸை மட்டும் தானே சொல்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ வளர்ந்துட்டோம் இவ்வளோ வந்து அதுக்கு முன்னாடி 1000 ஃபெயிலியர் இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம். உங்களே வந்து நீங்கள் நல்லா தான் சம்பாரிச்சிட்ருக்கீங்க தான் நினச்சேன். நீங்கள் தான் இப்போ கொஞ்சம் லாஸ்ட்லாம் இருக்குன்னு சொன்னால் தான் தெரியுது. மாதம் வாடகை கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எல்லா நிறுவனத்துக்கும். எல்லாருக்கும் சேலரி கொடுக்குற டேட் வந்தாலே தூக்கம் வராது நமக்கெல்லாம். சப்ளையர்ஸ்லாம் வந்து நிற்பான், காசு கொடுக்கல, மட்டனுக்கு காசு கொடுக்கல, சிக்கனுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லி. அப்போ உங்கள்கிட்ட ஐடியா கேட்டால் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்மள்ட்ட ஃபெயிலியர்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதுலேருந்து பாடம் படிச்சுக்கலாம். ஆனால் இன்னும் அனுபவங்கள் வேணும். வியாபாரங்கிறது எளிதல்ல. அதுவும் ஹலாலாக வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறது, வட்டி கலக்காமல் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறது, தப்பான மணி உள்ளே வராமல் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதில் முன்னேறி போகிறங்கிறது பெரிய பாதை தான். ஆனால் நமக்கு தெரியுது இப்போ வாய்ப்புகள் என்னென்னு தெரியுது, எப்படி இதை வளர்க்கணுங்கிற வாய்ப்புகள் நமக்கு தெரியுது, அதை ஹலாலான முறையில் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிற நிகழ்வு தெரியுது. அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம மக்களை வந்து இப்படி வியாபாரம் செய்யுங்கன்னு சொல்லலாமே தவிர இந்த அடிப்படையிலே சொல்கிறது வந்து தகுதியாக இருக்காது. அடுத்து வந்துட்டு நிறையா இப்போ உள்ள முஸ்லீம் சமுதாயம் வந்து நிறையா லவ், அந்த காதலில் போய் அடிமையாகிறாங்க, சிக்கிடுறாங்க. அது காரணமாக நிறையா ஹராமான வழிகள் தொடர்ந்து திறக்குது. ஸோ ஒரு ஆங்கிளில் இளைஞர்களோட தவறு இருந்தாலும், ஒரு ஆங்கிளில் வந்து பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்க ஹலாலான முறையில் திருமணம் செய்யணும் அப்படின்னு கேட்டால் உனக்கு என்ன வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி அதை தடுக்கவும் செய்கிறாங்க. இந்த 2 ஆங்கிளையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியாக்கள் தான் அதோடைய அடிப்படை. அது சோஷியல் மீடியாக்களை பார்க்கும்போதே அது இப்படி இருக்குமோ வாழ்க்கை, அப்படி இருக்குமோ வாழ்க்கை, அந்த ஹீரோ மாதிரி இருக்குமோ, இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமோன்னு சொல்லி லவ் பண்ணி திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் திருமணங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. ஓகே, சரியா? அந்த பொறுப்பு அடைகிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வழிமுறையை சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு பெண்ணை செல்வத்தாலும் உடலாலும் காப்பாற்ற முடியும், திருப்திப்படுத்த முடியும் என்று இருந்தால் ஃபதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் செய்யுங்க, இல்லைன்னா நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒரு வாலிபர் வந்து முயற்சி செஞ்சு செல்வத்தால் தன்னை வளர்த்து கொண்டு, உடலால் தன்னை வளர்த்து கொண்டு, ஒரு பெண்ணுக்கு தயாராகி, ஒரு பெண்ணை விரும்பி ஹலாலான முறையில் அந்த பெண்ணுடைய உறவினர்கள்ட்ட போய் கேட்டு திருமணம் செய்கிறாருன்னா அது ஹலால். லவ் இந்த சோஷியல் மீடியாக்களில் பேசுகிறது, வாட்ஸ்அப்பில் பேசுகிறது, ஃபோன் பேசுகிறது, இதெல்லாம் இந்த காலத்தில் சாதாரணமாக இருக்குது. ஆனால் இதில் அதுதான் இன்றைக்கி பல விபரீதங்களுக்கு அடிப்படையாக இருக்குது. சரியா? ஒரு விஷயந்தான், நம்ம யாரை திருமணம் செய்ய போகிறோம்னு நமக்கு தெரியாது. நீ யாரை வேணாலும் விரும்பலாம், யாரை வேணாலும் ஆசைப்படலாம், யாரை வேணாலும் நீங்கள் வாக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் நாங்கள் ஒன்று திருமணம் செய்ய போகிறோன்னு சொல்லலாம். நல்லா யாரை முடிவு செஞ்சு வச்சுருக்காங்கிறது எப்போ தெரியும்? அந்த வழிக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்கள் பெண்ணை நான் திருமணம் என் மகளை திருமணம் செய்து கொள்ள நீங்கள் நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இந்த மகர் தொகைக்கு என்ன சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் அந்த பொண்ணு தான் நமக்கு வரப்போகிற மனைவின்னு. அது வரைக்கும் நீ என்ன கற்பனை பண்ணாலும், யாரை கற்பனை பண்ணாலும் நடக்குமாங்கிறதே தெரியாது. அப்போ நீங்கள் ஹராமில் ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க. நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் லவ் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, வெளியே போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, காரில் போகிறீங்க. அது நடக்கலைன்னா இல்லை அதை ஹலாலாக மாற்றிடுவோம். நம்ம எப்படி ஹலாலாக மாற்றுவீங்க? அது தியரியா, அது சயின்ஸ் தியரியா, இல்லை ஃபிசிக்கலில் என்னது சைக்காலஜி தியரியா? இப்படி மாற்றிக்கலான்னு சொல்லி மாற்றவே முடியாது. ஹராம் தான். ஒருவேளை நான் ஹராமை செஞ்சுருக்கேன், நான் எப்படியாவது ஹலால் ஆக்கணும், அதனாலே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் கிடையாது. ஹராமுக்கு 2 பேருமே செய்ய வேண்டிய தௌபா. நீங்கள் தௌபா செய்யுங்க. தௌபா செஞ்சு ஹலாலாக மாறணுமா வீட்டில் பேச சொல்லுங்கள். அப்படி நடக்கலையா தௌபா செஞ்சு விலகிருங்க. இன்னொருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தர் கெடுக்காதீங்க, இன்னொருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தர் கெடுக்காதீங்க. அதான முறை. இப்போ அதுவரை பொறுமையாக இருந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து நேசித்தா குடும்பத்தார்கள்ட்ட சொல்லி முறையாக திருமணம் செஞ்சாங்கன்னா அதுதான் ஹலாலான திருமணம். அந்த திருமணத்தில் தான் பறக்கத்து இருக்குது. அது உங்களோட வீடியோ உங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, அப்படி பேசியிருப்பீங்களா? அதெல்லாம் லவ் ஸ்டேட்டஸாக வச்சுட்ருக்காங்க. அதனால தான் உங்கள்கிட்ட இருந்து தெளிவாக ஒரு இது கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகம், இன்றைக்கி இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு அது ஒரு
பொழுதுபோக்காயிடுச்சு, ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. லவ் பிரேக்கப்பு, லவ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிரேக்கப்னு பல பிரேக்கப் இன்றைக்கி லவ்க்கு முன்னாடி தான் வந்துச்சு. நம்ம காலத்தில், அதாவது 90s கிட்னு சொல்லுவோம்ல, நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன். 90s கிட்டில் சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணை ஸ்கூல்லேருந்தே காதலிச்சு கல்யாணம் பண்ணி நினைக்கிறது ஹராமான விஷயத்துலேயும் சரி, ஹலாலான விஷயத்துலேயும் அந்த மாதிரி காதல்லாம் இன்றைக்கி இல்லை. பார்க்குறாங்க இப்போ சோஷியல் மீடியாக்களில் சலாம் பிரேக்கப்ஸ் கொடுக்குறாங்க. பதில் வந்துச்சுன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்ச நாள் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தடுத்துறாங்க, அல்லது அவங்களே வந்து விலகிறாங்க, வேற ஒரு பொண்ணை பார்க்க போகிறாங்க. இப்படி தான் இன்றைக்கி காதல்லாம் மாறிடுச்சு. இதெல்லாம் காதலே இல்லை, இது வேறொரு வார்த்தையில் சொல்லணும், கண்ணியம் இல்லாத வார்த்தையாக இருக்கும். ஒரு பெண்ணை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா ஹலாலான முறையில் பெண் பேசி, அவங்க வீட்டில் போய் பேசி, அதுதான் வந்து ஒரு ஆண்மகனுக்கு அழகு. ஒரு பெண்ணும் ஒரு ஆணை விரும்புனாங்கன்னா அவங்க பெற்றோர்கள்ட்ட பேசி சொல்கிறது தான் அழகாக இருக்கும். அந்த முறைப்படி காதல் இருந்தால், அல்லது அந்த முறைப்படி விருப்பம் இருந்தால் சரி. ஹராமில் தொடங்கினா அது கண்டிப்பாக அது ஹலாலில் முடியாது. ஹலாலில் முடிஞ்சாலும் அதில் பரக்கத்து இருக்காது. ஹராமில் தொடங்கினது என்றைக்குமே ஒரு விபரீதமான முடிவில் தான் கொண்டு போய் விடும். ஹலாலில் லவ் பண்ணுங்கள், விரும்புங்க, வீட்டில் பேசுங்க, திருமணம் செய்ய வச்சு வற்புறுத்துங்க. கல்லூரி தான் படிக்கிறீங்க, அப்பாட்ட கேளுங்க, நான் ஒரு ஒய்ஃபை கூட்டு வர போகிறேன், நம்ம வீட்டில் இன்னொரு பிள்ளையாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துக்க, பொருளாதார உதவி செய்யுங்க, எனக்கு உடலால் சக்தி இருக்குது, நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்கள். சண்டை போடுங்க, அழுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்கல்ல, பாப்பா ஸ்டேட்டஸ் பார்த்துட்டாரு, நீங்கள் இந்த பயான் டிவியை கொண்டு போயிட்டு வாலிபர்களை திருமணம் செய்யுங்கள்னு. அந்த மாதிரி வாலிபர்கள் அவங்க அத்தாக்கெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் அனுப்புங்க பயான்களில். ஹலாலாக வாழ்கிறதுல தான் இன்பம் இருக்குது, ஹராமில் ஒருபோதும் இன்பம் இல்லை. ஹலாலை தேடி எந்த வயசில் போனாலும் இன்பம் தான், ஹராமை தேடி எப்போ போனாலும் அது உங்களுடைய அழிவுக்கும் சோகத்துக்கும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு கண்ணீர் விடுறதுக்கும் பழைய சோக பாடல்களை கேட்குறதுக்கு தான் உங்களுக்கு தவிர வாழ்க்கையில் முன்னேற்றது. இந்த மாதிரி லவ் பிரேக்கப் வச்சு வாழ்க்கையை முடிக்கிறவங்களோ, அல்லது இந்த லவ் தான் வாழ்க்கை நோக்கமாக போகிறவங்களோ அந்த சமூகம் இல்லை. நம்மளுடைய நோக்கம் வேறு, நம்மளுடைய லட்சியம் வேறு. அதில் திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு பகுதி தானே தவிர அது வாழ்க்கை அல்ல. அதை வாழ்க்கையாக்குறவங்களுக்கு நோக்கமும் கிடையாது, குறிக்கோளும் கிடையாது, லட்சியமும் கிடையாது. ஏதோ உலகத்தில் அவங்க ஏதோ ஹாலிவுட் சினிமா மாதிரி வாழ்க்கை இருக்குன்னு நினைப்பாங்க. திருமணம் முடிச்சு நான் எப்பவும் சொல்கிறது தான், கல்யாணம் முடிச்சுட்டு 1 மாதத்தில் தெரிஞ்சுப்பீங்க, ஓ இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோமான்னு சொல்லி. அவ்வளோதான் வாழ்க்கை, அது ஒரு பகுதி தான் வாழ்க்கையில். அது உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு, ஹலாலாக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யுமே தவிர அது வாழ்க்கையை ஒருபோதும் மாறாது. அல்லாஹ்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும், எதுனாலும் சரி. அடுத்து வந்து அந்த பயான் நிகழ்ச்சியில் நீங்கள் இருக்கும்போது இளைஞர்களுக்கு போதை சம்பந்தமாக விழிப்புணர்வு செய்யுங்கன்னு நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்க. இது என்ன, எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலலாம் இது மாதிரி கொடுத்துட்ருக்கீங்கன்னு. அந்த கோவத்தோட காரணம் என்ன? எல்லா ஊரில் போனாலும் இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்றாங்க, போதை சம்பந்தமாக எங்கள் ஊரில் பேசுங்கன்னு. ஆனால் போதை ஒழிப்பு மாநாடு நடத்த முடியும்? கேவலம் இல்லை, இது கேவலம் இல்லை. அந்த அளவுக்கு வேதனையை தருதா இந்த மாதிரி முஸ்லீம் சமுதாயம் இப்படி போகிறது? முஸ்லீம் சமூகத்தோட இன்னைக்கு நிலைமை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். போதைப் பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. பல ஊர்களுடைய எல்லா முஸ்லீம்களையும் சொல்ல, பல பேருடைய தொழிலாக அது இருக்குது. சரியா? இது இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ரிப்போர்ட்டை சொல்கிறேன். ஒரு சமூகத்துக்கு போதையை கொடுத்துட்டோன்னு சொன்னால், ஒரு சமூகத்துக்கு கேளிக்கைகளை மட்டும் கொடுத்துட்டோன்னு சொன்னால், அந்த சமூகத்துடைய ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி அந்த சமூகம் பயணிக்காது, அதிலே கடந்து மூழ்கி அழிஞ்சு போயிடும். ஒரு மனிதனை அழிக்கிறதுக்கு போதை போதும், ஒரு சமூகத்தை அழிக்கிறதுக்கும் போதை போதும். இப்போ போதையை ஒழிக்க வந்த சமூகமே போதையை உயர்த்தி பிடிக்குதுன்னா அது கோவம் தானே வரும் எல்லாருக்கும். அது எப்படி அனுமதிக்க முடியும்? யார் அனுமதிப்பா? இப்போ போதையை வியாபாரம் செய்கிறாங்க. இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல பப்புகளுடைய ஓனர்ஸ் முஸ்லீம்ஸு. அப்படியா? ஆமாம், பல முஸ்லீம்களாக நடத்தப்படுது பப்புகள். துபாய் போன்ற நாடுகளில் நடத்தக்கூடிய எல்லா பப்புகளுடைய ஓனர்ஸும் முஸ்லீம்ஸு. எப்படி ஒரு முஸ்லீம் சாராயத்தை விற்க முடியும்? எப்படி ஒரு முஸ்லீம் ட்ரக்கை விற்க முடியும்? எப்படி ஒரு முஸ்லீம் அதை பற்றி வியாபாரம் பண்ண முடியும்? அல்லாவுடைய சாபம் வரும்னு சொல்ல, அல்லாவுடைய சாபத்தை இறக்கக்கூடிய வியாபாரத்தை, ரசூலுடைய சாபத்தை இறக்கக்கூடிய வியாபாரத்தை, ஒரு உலக நாடுகளையே அழித்து நாசமாக்கக்கூடிய வியாபாரத்தை ஒரு முஸ்லீம் எப்படி செய்ய முடியும்? அப்படி செய்யும்போது கோவம் வரதானே செய்யணும். பட் இதை அறிஞர்களும் ஊர் தலைவர்களும் இதை பெரிய ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு அதுக்கான ஒரு பெரிய திட்டமிடுதல் செய்யணும். பல ட்ரக்கில் அடிக்ட் ஆனவங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கி முஸ்லீம் சமூகத்தில் நமக்கு சென்டர்ஸ் தேவை, ரீஹாபிலிட்டேஷன் அந்த மாதிரி சென்டர்ஸை உருவாக்கி அவங்களை வெளியே கொண்டு வர வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய சமூகமாக மாறிட்டோம். ஸ்கூல், காலேஜ், முஸ்லீம் பொண்ணுங்க ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க, முஸ்லீம் கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களும் மற்ற கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களும். இப்போ இதுக்கான விழிப்புணர்வை அந்த சமூகம் எடுக்கலைன்னு சொன்னால், இதுக்கான தெளிவை சமூகம் எடுக்கலைன்னு சொன்னால் எப்படி போதை ஒழிக்க முடியும்? முன்னாடியும் சொன்னேன், இந்த நாட்டில்
இந்த போதையை இந்த கலாச்சார சீர்கேடுகளை, இந்த சிகரெட்டை, இந்த மாதிரி போதை பழக்க வழக்கங்களை, இந்த மாதிரி ஆல்கஹால் பழக்க வழக்கங்களை ஒழிக்கிறதுக்காக ஒரு சமூகம் குரல் கொடுக்க முடியும்னா அதுக்கு தகுதியான சமூகம் யாரு? ஏன்னா வேதத்திலே அது எதிர்க்கப்பட்டிருக்கு, வேதத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு, அதுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படும் சொல்லுது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சீலையும் சலத்தையும் கொடுப்பான்னு சொல்கிறான். 3 முறைக்கு மேலே செஞ்சால் மன்னிப்பே கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நரகத்தில் போடுறதா என்னுடைய கடமைன்னு சொல்கிறான். இப்படி போதையை ஒழிப்பதற்காக கிளம்பிய சமூகம் எப்படி போதையை ஊக்குவிக்க முடியும்? எப்படி போதையில் இருக்க முடியும்? ஒரு முஸ்லீம் எப்படி ஆல்கஹாலை சாப்பிட முடியும்? அவன் சாப்பிட்டான் அவனுக்கு தொழுகை கிடையாதுன்னா தொழுகை இல்லாதவன் யார்? 40 நாள் தொழுகை அவன் தொழணும், தொழுதாலும் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னா அவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா அவன் காஃபிராவன். இப்போ காஃபிராக இருக்கக்கூடிய அளவுக்கு நீ மாறுவேன்னு சொல்லுதுன்னா எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கும். அதனால் இதனுடைய வேர்லேருந்து இது எங்கே வேறுன்றது, யார் மூலியமாக போகுது, இங்கே வியாபாரம் நடக்குது, இந்த ஊரில் எப்படி வருது, இந்த பள்ளிக்கூடத்துக்கு எப்படி கிடைக்குது, கல்லூரிக்கு எப்படி கிடைக்குது, இங்கே ரிப்போர்ட்டெல்லாம் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அப்படி சொல்லி இந்த போதை உடைய விஷயத்தை தடுக்கிறதுல முன்னிலை வகித்தோம்னா இன்ஷா அல்லாஹ் இது மூலியமாகவே இந்த நாட்டில் பலன் கொடுத்தோம்னா இந்த நாட்டு மக்களுக்கு நம்ம மேலே கண்ணியமும் மரியாதையும் வரும். நம்மளே அதில் ஈடுபட்டு இருந்தால் ஏற்கனவே அடிக்கிறாங்க, ஏற்கனவே நம்மளால் பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே நம்ம தொழில்கள் கண்காணிக்கப்படுது, ஏற்கனவே நம்ம மக்கள் என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்ன தொழில் பண்ணுறோம் சொல்லுங்கள்? இல்லை மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் இறங்குச்சுன்னா ஃபஸ்ட்டு கூட்டு வருவாங்க, ஃப்ளைட்டில் இருந்து உள்ளே வாங்க, அவர் அந்த சீட்டில் உட்காந்துருக்காரு, இந்த சீட்டில் உட்காந்துருக்கிறாரு, நான் குறை சொல்ல, இது தப்பாக கூட எடுத்துக்கலாம், அவங்க பிரச்சனை இல்லை, இங்கே வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்களாம். யார்? முஸ்லீம். எல்லாம் தாடி வச்சு தொப்பி போட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க? அந்த தொழில் நான் சொல்ல விரும்பலை. அது அரசாங்க உதவி நடக்குதா, அரசாங்கத்துக்கு மாற்றமாக நடக்குதா, அதெல்லாம் வேற பட்சம். இப்படியே ஒரு சமூகம் நிற்கணும். இப்படி நிற்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு வழி கொடுத்தாங்க. கியூவில் நிற்பாங்க, தைரியமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு மதிக்க மாட்டாங்க. அதில் நம்மளே நிற்க விட்ருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எங்கேருந்து வந்தாலும் ஃபஸ்ட்டில் கியூவில் அந்த கியூவில் நம்மளும் கை கட்டி நிற்கணும். அந்த பாய்கள்லாம் நமக்கு சலாம் சொல்லுவாங்க, வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி, நம்மளும் சொல்லிக்கணும். அது தவறான தொழில், ஹராமான தொழில்னு சொல்ல வரல, ஹலால் ஹராமுக்குள்ளே போக வரல. ஆனால் இப்படி ஒரு சமூகம் நிற்கணுமா? இன்னொருத்தவங்க முன்னாடி நம்ம கைகட்டு நின்று தான் இந்த வியாபாரத்தை பார்க்கணுமா? இதில் படிப்பில் உயர்ந்து, உயர்கல்வியில் உயர்ந்து, அரசாங்க துறைகளில், ஐடி துறைகளில், வேலைவாய்ப்பு தரக்கூடிய துறைகளில், உயர்ந்த இருக்கக்கூடிய துறைகளில் முன்னேறி ஒரு சமூகம் வழிகாட்டுச்சுன்னா வேலை வாய்ப்புகளுக்கும், வேலைகளை உருவாக்குறதுக்கும், தொழிலை உருவாக்குறதுக்கும், தொழில் சார்ந்த விஷயங்களை உருவாக்குறதுக்கும் ஒரு சமூகம் பங்களிச்சதுன்னா அந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு அந்த சமூகத்தை யார் மறுப்பா? முஸ்லீம்களுடைய பங்களிப்பு இந்த பொருளாதார அடிப்படையில் இந்த நாட்டில் என்ன பெருசாக சொல்லுங்கள். அப்போ மற்றவங்களுடைய பங்களிப்பு என்ன? நேர்மையாக தொழில் பண்ணுறவங்களுடைய பங்களிப்பு குறைஞ்சிருச்சுல்ல. முன்னாடி இருந்த சமூகம் முஸ்லீம் சமூகத்தை மூலியமாக தான் தொழிலே கற்றுக்குச்சு. தோல்துறை, இரும்புத்துறை, இது எல்லாமே முஸ்லீம்கள்ட்ட இருந்த துறை. இன்னும் யார் இருக்கா அந்த துறையில்? நம்ம இருக்கோமா? குறைஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி அந்த ஜென்ரேஷன் என்ன தொழில்களை கடைபிடிக்குது? படித்தா +2 படிச்சிட்டியா, போய் சவுதிக்கு போ, கத்தாருக்கு போ, கல்ஃபுக்கு போ, கல்யாணம் முடிச்சிட்டு அடுத்த நாள் நீ போச்சு, 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வருவான். திருப்பி வரும்போது மனைவிக்கு வேற ஒரு தவறு இருக்கும், அவருக்கு அங்கே ஒரு தொடர்பு இருக்கும். குவைத்தெல்லாம் போயிட்டீங்கன்னா இல்லை மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர அவ்வளோ மோசமான கலாச்சாரம் இருக்குது. அங்கே ஒரு மனைவி வச்சுக்கிறாங்க, இங்கே ஒரு மனைவி வச்சுக்கிறாங்க, அது மனைவியாகவே இருக்காது. 1 வருஷம் கான்ட்ராக்டில் இருப்பாங்க, 2 வருஷம் கான்ட்ராக்டில் இருப்பாங்க. அதில் தவறான பழக்கங்கள், இந்த மாதிரி தவறான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் விபச்சாரங்கள், இப்படி தான் அதுக்கு வழிவகுக்கும். வெளிநாட்டு பயணங்கள், ஒரு மனைவியை பிரிந்து குடும்பத்தை பிரிஞ்சு. இப்போ இப்படி ஒரு சமூகம் ஏன் இருக்கணும்? ஹலாலா பொருளாதாரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கத்தை வச்சுக்கிட்டு, பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறுங்கிற வழிகாட்டக்கூடிய மார்க்கத்தை வச்சுக்கிட்டு, வியாபாரம் செஞ்ச தலைவரை வச்சுக்கிட்டு, வியாபாரம் செஞ்ச ஹலீஃபாக்களை வச்சுக்கிட்டு, வியாபாரம் செஞ்ச சஹாபாக்களை வச்சுக்கிட்டு, நேர்மையாக வியாபாரம் செஞ்சு தன்னையும் தன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் தன் நாட்டையும் பொருளாதாரத்தில் முன்னேற்ற வேண்டிய சமூகம் ஏன் இப்படி இருக்கணும்? இந்த ஆதங்கம் வரதான செய்யும் எல்லாருக்கும். ஏன் முஸ்லீம்கள் கை கட்டி நிற்கணும்? ஏன் முஸ்லீம்களை இப்படி அவங்க பார்க்கணும்? இப்போ இந்த தொழில் பண்ணுறதுனால தானே. நேர்மையாக இந்த நாட்டுக்கு கட்டுப்பட்டு, நாட்டு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு 10 ரூபா வந்தாலும் சரி அதை ஹலாலான முறையில் டாக்ஸ் கட்டி போட்டு நம்ம வருமானத்தை பார்ப்போன்னு ஒரு முஸ்லீம் வாலிபன் கிளம்புனான்னா, அதை பின்பற்றி வந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு சமூகத்துக்கு. அப்படி